வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, வீடியோகிராஃபர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கம். அதாவது தென்னிந்திய இசை கலைஞர்கள் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கம் வந்து இதுதான் திரைப்பட உலகத்தில் முதல் தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இதுதான். ஏன்னா வந்து சி.ஆர். சுப்புராமன் அவங்கெல்லாம் இருந்த காலத்திலிருந்து அது பழைய இசையமைப்பாளர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், டி.ஆர். பாப்பா, தட்சிணாமூர்த்தி சுவாமி இவங்கெல்லாம் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட எம்பி சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் தான். இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன் மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கலன்னா இப்படி ஒரு கூட்டு கிடைச்சிருக்காது, சம்பளம் கிடைக்காது. அந்த டைமில் வந்து ஒவ்வொரு மியூசிஷியன்ஸும் வாசிச்சாங்கன்னு சொன்னால் டெய்லி சம்பளம் கிடையாது. அது டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடி அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. தினம் ஒவ்வொரு மியூசிஷியனும் நீங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெரியவர்களின் கருணையால் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். இதற்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவர் தலைவராக உட்கார்ந்தவர் தான். இப்போ கல்யாணம் சொல்லி பேர் நீங்கள் பல பாடல்கள் கேட்டிருப்பீங்க. இளையராஜாட்ட ஒர்க் பண்ணவர், ஏஆர் ரஹ்மான் எல்லா மியூசிக் ஒர்க் பண்ணவர். இவர் தலைவராக இருக்கக்கூடிய சபேஷ் அவர்கள் இசையமைப்பாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்திருப்பது என்னென்னா, இளையராஜா வந்து உட்காந்துருக்க வேண்டிய இடம் இது. எங்கள் வீட்டில் இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும். அதனால் அவரால் பேச முடியல. அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுவதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேரும் இருக்கோம். அத்தனை பின்னணி பாடல்களும் இது பின்னால் இருக்கிறார்கள். அத்தனை ஏ கிரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதில் தான் இருக்கிறாங்க. இதில் மற்றபடி மற்றவர்களாம் மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த யூனியன் ரூல் படி முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு 2 வருஷம் பதவி, அதை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 4 வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. இதை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது. அது அந்த வகையில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி 4 வருஷம் ஆண்டிருக்கோம், அடுத்து 4 வருஷம் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் சத்தம் போட்டோம். இதெல்லாம் அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறது, இது எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து தலைவர்களாக இருக்கணும், எல்லாரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீயே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதையும் சேர்த்து போடுவோம். இளையராஜா பேசுகிறதே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்கள். அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. காரணம் என்னென்னா, கொரோனா நடந்த சமயத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதற்காக பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடந்துருக்கு. அதில் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதாக நினைத்து கொள்ளக்கூடாது. இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி, இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏறக்குறைய ஒரு 80 லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சுட்டிருக்காங்க. அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்து சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுறார் தினா அவர்கள். அது நாங்கள் வார்த்தையில் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். அவர்லாம் அதில் காலம் அடங்குற மாதிரி அவர் விஷயமே கிடையாது. அவர் தான் நிற்பேன், நான் தான் நிற்பேன். இளையராஜா சொன்னால் என்னையா, இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களான்னு நினச்சி பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார். அவர் சொல்லி தினா நீ பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி 2 வருஷம் தான் 4 வருஷம் தான் ஒரு பதவி, அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னால் அந்த சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான். இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி நாங்கள்லாம் முடிவு பண்ணோம். ஏன்னா வந்து அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார். நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜா. ஆர்கஸ்ட்ரேஷன்லேயும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம், இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலான்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களெல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் தான். அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதனை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி எனக்கு இது பிஜேபியில் வேறு இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி, கீழே வந்து இவர் எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரு தினாவட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம். இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட், அத்தான் என்னத்தான் அப்படின்லாம் சாஃப்டாக பண்ணாது. மெல்லப்பூன்னு போனது. இப்போ அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ எல்லாம் கிடையாது. இப்போ சாஃப்டாக இருந்த ஒரு மெலடியை ரஃப்பாக கொண்டு போய் டங்கு 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 டங்குன்னு அடிச்சு இன்றைக்கி நீங்கள் கேட்குற பாட்டெலாம் யாருக்கும் குறை சொல்லலை. அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சுருக்காருன்னு சொல்கிறேன். மியூசிக் எப்படி குழம்பு போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனையும் குழப்பி வைத்திருக்கிறார். பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார். அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அதே மாரி நான் நிற்பேன், என்ன செய்வீங்க பார்க்கலான்னு சொல்லி நின்னாரு. சரி, காலம் கடந்து போகிறதுனால நாங்களும் கோர்ட்டில் ஒரு கேஸெல்லாம் போட்டோம். அது சரியாக வாபஸ் ஆகிடுச்சு.
சரி விட்டுட்டு சரி சந்திப்போம் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ற பார்க்கலாம். நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சும்மா தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க அதிகாரமாக நடப்பாங்க. ஆகையால் அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இது ஆளும் கட்சி. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆழப்போகிற கட்சி நாங்கள் தான். ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தோம். கல்யாணம் அவர்கள் யூனியனில் தலைவராக இருந்தவர். அவர் தலைவர் இதே யூனியனில் இருந்தார். வைஸ் சேர்மன் பாலேஷ் அவர்கள் இந்தியாவில் தலை சிறந்த ஷெனாய் பிளேயர். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஷெனாய் வாத்தியம். அதில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர் இப்போ இந்த வருஷத்துக்கு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் இருக்கக்கூடியது அத்தனை பேரையே போகட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியல்ல அப்படின்றது தான் ஒரு விஷயமாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களை பார்ப்பதற்கு மனம் அவர்கள் வந்திருக்கிறார். மனவன் லைனில் இருக்கார். மனம் என்ன சொல்லணுமோ சொல்லுவா கண்ணா. எனக்கு ஒரு நல்ல காலம் வரணும். என்னுடைய ஆட்சி சபை முரளி அவர்களுக்கு எல்லா கலைஞர்களும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய சீனியர் மியூசிஷியன்ஸ் ரொம்ப அவசரப்படுறாங்க. யாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இல்லை ஒரு 4-5 வருஷமா. அதனால இது ரூல்ஸ் எக்னஸ்டா போற தினா அவர்களுடைய டீம் அவங்களே கௌரவமா விலகிட்டா நல்லா இருக்கும். அது கண்டிப்பா அவங்களே புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் மியூசிஷியன்ஸ் தான். ஒரு நல்ல மியூசிஷியன்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்ன்றது அவங்கள புரிஞ்சுக்காததுனால புது ஒரு டேர்ம் பொறுத்து பார்க்கணும் இல்லையா. அதுதான் பயன்படாது இருக்கு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ரமேஷ் முரளி அவங்களுடைய டீமுக்கு எல்லா மியூசிஷியன்ஸ் சப்போர்ட் பண்ணி அவங்க வெற்றி பெற்றால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது மனதார எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறேன். என்ன சொல்றீங்கண்ணா? நன்றி கண்ணா. கரெக்டா இருக்கு. நான் மறுபடியும் பேசிட்டு வரேன். நல்லா பேசிட்டு வரேன். மனோ நான் கல்யாணம் பேசுறேன். இந்த மெம்பர்ஸை பத்தி வணக்கம். இந்த அவர் புதுசா சேர்த்திருக்காரு அந்த மெம்பர்ஸை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அவங்க என்னதுக்காக சேர்த்திருக்காரு அவருன்னு அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே கண்ணா நானே சொல்லிடுறேன். உங்களுக்கு கேட்கலையா? ஓகே தேங்க்யூ பாய். இப்போ என்னன்னா இந்த எலெக்ஷன் இப்படி நடக்கிறதுனால புதிதாக சேர்ந்தவர்களை நிறைய பணம் கொடுத்து மியூசிஷியன் அல்லாதவர்களை மியூசிக் தெரியாதவங்களை இப்போ நாங்கள்னா டெஸ்ட் பண்ணி வாசின்னு எங்கள் ரெக்கார்டிங்கில் பார்த்துட்டு தான் இதில் யூனியனில் நாங்கள் சேர்ந்தோம். 1970 சேர்ந்தோம். நானும் இளையராஜா அவர்கள்லாம் சேர்ந்தோம். அப்படி பார்த்து பண்ணியவர்களை இவருக்கு ஓட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் மியூசிக் தெரியாதவங்கலாம் மெம்பர்ஸ் ஆக்கி நாளைக்கு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே அதை வைத்திருக்காரு.